கைய கொடு ரஜினி, பேசு, என்கிட்ட பேசு ரஜினி. கோவமா இருந்தா என்ன திட்டு, ஆனா தயவு செஞ்சு அமைதியா மட்டும் இருக்காது. அப்படி உனக்கு வேணும்னா 2 அடி கூட அடிச்சுக்கோ. அடி அடி. ரஜினி, டேய், எதுக்குடா இங்க வந்த? நீ யாரு எப்படிப்பட்டவன் தான் நேத்து நைட்டே தெரிஞ்சிடுச்சே. இப்போ என்னமோ நல்லவ மாதிரி இங்க வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கற. வெக்கமா இல்ல உனக்கு? அவ்வளவு ரோஷம் இருந்தா இந்த வீட்லயே பெருக்க கூடாதுமா. அதெல்லாம் நடக்கவா போகுது? ரஜினி, சாரி ரஜினி, நான் இதெல்லாம் வேணும்னு பண்ணல. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. மன்னிச்சிரு ரஜினி. குடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, குடிக்கும் போது தெரியும்ல. முரளி, தேவையில்லாம பேசாத. கேடு கிட்ட தனத்தை எல்லாம் நீ பண்ணிட்டு ஏன் புள்ள ஏடா மிரட்டுற? பாத்தியா ரஜினி, எல்லாம் நீ குடுக்கற இடம் தான். அத்தை, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. பத்மாமா, நீங்க சொல்லுங்க, நான் இந்த மாதிரி ஏதாவது செய்வேனா? ரஜினி, இவனை நம்புதான் இப்படிதான் எல்லாரும் முன்னாடியும் தலகுனிற மாதிரி ஆயிடும். தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் பேச விடுங்க, நான் சொல்றத நம்புங்க ப்ளீஸ். அதான் எங்களை பேச விடாம நைட் எல்லாத்தையும் நீங்களே பேசுனீங்களே, இனி என்ன இருக்கு பேச? ஏதாவது சொல்லி ரஜினியை ஏமாத்துறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். வேற என்ன பேச போறான்? அத்தை ப்ளீஸ், ஒரு தடவை நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. அவ இனிமே நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டான், நாங்க சொல்றதுதான் கேட்பான். ரஜினி, உனக்கு நேரம் ஆகுதுல, நீ முதல்ல கிளம்பு. போ போ. ரஜினி, டேய், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்க அக்காவுக்கு புத்தி வந்தாலும் பரவாயில்ல, வந்து சேர்ந்திருக்கான் பாரு எங்க இருந்தோ. சே, என்ன பார்த்திபா இப்படி பண்ணிட்ட? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐயோ பத்மாமா, சத்தியமா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. என்னப்பா நீ? அந்த முரளி எவ்வளவு தெளிவா கேட்டான். குடிக்கும் போது நீ தெரியாமலையா குடிச்சேன்னு கேட்டான். ரஜினியோட கோவம் குறைய நீ ஏதாவது செய்வன்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் கோவம் வர மாதிரி பண்ணிட்டியேப்பா. நல்ல வேளை ராதிகாவும் சிங்கமுத்து மாமாவும் இல்ல. இருந்திருந்தா இன்னும் ரஜினிய நல்லா கொம்பு செய்விட்டு இருப்பாங்க. இல்லண்ணா, நான் எப்பவும் போற ஜூஸ் கடைக்கு தான் போய் ஜூஸ் குடிச்சேன். என்ன சொல்ற பார்த்திபா? ஆமாண்ணா, எனக்கு அது வரைக்கும் எல்லாமே ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தான் தெரியல, சுத்தமா ஞாபகம் வர மாட்டேங்குது. நீ வழக்கமா போற கடைன்னு தானே சொன்ன. ஆனா அங்கதான் ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தோணுது. உடனே போய் என்னன்னு பார்க்கணும். இந்த கடை தான். வா பார்த்திபா. அண்ணா, 2 சாத்துக்குடி ஜூஸ். சரிங்க சார்.
இந்த ஜூஸ் இல்லைண்ணே, நேத்து கொடுத்தீங்கல்ல அந்த ஜூஸ் வேணும். நேற்று கொடுத்த அதே சாத்துக்குடி ஜூஸ் தான் சார். சார் கிளாஸ் உடைச்சு வயித்துல சொறி விடுவேன். உண்மையை சொல்றா, ஜூஸ்ல என்ன கலந்த சொல்றா. தம்பி, என்ன கலந்தேன்னு சொல்ல வேணாம். யாரு கலக்க சொன்னாங்க அத சொல்லு. பாத்திபா, இவன் நான் சொன்னா கேட்க மாட்டான். சார் 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 சொல்லிடுறேன் சார். யாரு? ஒரு பொண்ணு தான் சார். பேர் என்ன? பேர்லாம் தெரில சார். காசு கொடுத்து நீங்க குடிக்கிற ஜூஸ்ல போதை மாத்திரை கலந்து கொடுக்க சொன்னாங்க சார். அவ்வளவுதான் சார். அவ எப்படி இருந்தா? வெள்ளையா சுருட்ட முடியோட இருந்தாங்க. பாத்திபா, ஒருவேளை ராதிகா இருக்குமா என்னமோ? இவளா? ஆமா சார் இவங்க தான் சார். சொன்னல. என்ன ராதிகா, முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் கிளீனா முடிச்சிட்டு இங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்க போல. என்ன உளர்ற? உளர்ற அளவுக்குலாம் போத அது காலையில இறங்கிடுச்சு. இப்ப நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். ஏய், அங்க பிரச்சனை பண்ணது பத்தாதுன்னு இங்க வேற வந்து பிரச்சனை பண்றியா? ரஜினி மேல கோவம் இருக்குன்னு நேரடியா அவகிட்டயோ இல்ல என்கிட்டயோ சொல்லிருக்கலாம். எதுக்கு இந்த ஜூஸ் கடைக்காரன் டிராமாலாம்? என்ன டிராமா? ரொம்ப நடிக்காத ராதிகா. நான் அடிச்ச அடியில ஜூஸ் கடைக்காரன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். என்ன, என் மேல ஏதாவது பழைய போட்டு நீ நல்லவன் ஆகலான்னு பாக்குறியா? நீ குடிச்சிட்டு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணதெல்லாம் என் மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஆர்ப்பாட்டம் பண்ணதான் எல்லாருக்கும் தெரியுமே. ஆனா நான் குடிச்ச ஜூஸ்ல எப்படி போதை வந்துச்சுன்னு என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு. நீ பாக்குறியா? என்ன பேச்சே காணோம்? மொத்த ஆதாரமும் என் கையில இருக்கு. நீதான் இந்த கேவலமான விஷயத்தெல்லாம் செஞ்சிருக்க. முகத்தை திருப்பிக்கிட்டா தப்பிச்சிருவியா? தப்பிக்கவே முடியாது. இன்னைக்கு நீ உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லன்னா என்ன என்ன பண்ணுவ? ஆமா, நான் தான் செஞ்சேன். இது மட்டும் இல்ல, வீட்ல நீங்க 2 பேரும் ஜோடியா கை போட்டு நிக்கிறீங்களே ஒரு போட்டோ, அந்த போட்டோவை கொண்டு வந்து மாட்டினது கூட ஏன் பிளான் தான். என்ன பண்ண முடியும்? இப்படி சொல்ல உனக்கு அசிங்கமா இல்ல? உங்க அக்கா உன்னை எவ்வளவு நம்பிட்டு இருக்கா. அவளுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வருது? ஏய், உனக்கு ரஜினிய பத்தி என்ன தெரியும்? நான் செகண்ட் ஹேண்டா எதையுமே யூஸ் பண்ண மாட்டேன்னு சின்ன வயசுல இருந்தே தெரிஞ்சும் உன் கூட சேர்ந்து என்னை ஏமாத்துறதுக்கு அவளுக்கு மனசு வந்திருக்குல்ல. அப்படிதான் எனக்கும் மனசு வந்துச்சு. எனக்கு அரவிந்த் ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு நீ கேட்ட ஒரே காரணத்துக்காக ரஜினி எல்லாத்தையும் விட்டு கொடுத்தா. இந்த பொம்மை எனக்கு வேணும்னு கேட்டா கொடுக்கலன்னா அழுத அடம் பிடிக்கிற குழந்தையா நானு? சொல்லி இருந்தா எனக்கு புரிஞ்சிருக்கும்ல. என் வாழ்க்கைய அழிச்சவளுக்கு நீ என்ன வக்காலத்து வாங்க வந்திருக்கியா? வேணா ராதிகா, இது ரொம்ப தப்பு. உனக்கு ரஜினி மேல கோவம் இருந்தா அதை நீயே நேரடியா காட்டு. இப்படி மறைமுகமா அவளை கஷ்டப்படுத்தாத. லவ் அப்படியே உசுறு துடிக்குதோ? நீங்க என்ன ஏமாத்த தானே செஞ்சீங்க. என்னெல்லாம் செஞ்சீங்க? ரெஸ்டாரண்ட்ல நான் அரவிந்த் கிட்ட பேசினது கூட உங்க 3 பேரோட பிளான் தானே. அந்த டாட்டூக்கு என்னென்னலாம் சொல்லி வச்சீங்க அரவிந்த் கிட்ட. இப்ப நினைச்சா கூட எனக்கு அவ்வளவு அசிங்கமா இருக்கு. 3 பேருக்கும் முன்னால நான் ஒரு ஏமாளியா இருந்திருக்கேன். என்னை ஏமாத்திட்டு சந்தோஷமா சிரிக்கிறீங்கல்ல. சீ! அரவிந்துக்கு உன்னை பிடிச்சதுக்கு அப்புறமா தான் அது எல்லாத்தையுமே செஞ்சோம். நீ அரவிந்த் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் அரவிந்த் உன்னை சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு.
இப்போ உன் வாழ்க்கையில அப்படி என்ன குறைஞ்சு போச்சு சொல்லு. என்ன குறைஞ்சு போச்சா? என்ன இருந்தாலும் அரவிந்த் செகண்ட் ஹேண்ட் தானே. அவருக்கும் நான் ரஜினிக்கு அப்புறம் தானே. இது நடந்ததுக்கு அப்புறம் என் லைஃப்ல எல்லாமே செகண்ட் ஹேண்டா போயிடுச்சு. அதான் மாமாவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டே வேற கிளாஸ்ல காஃபி குடிக்க மாட்டியான்னு குடின்னு திவ்யா எனக்கு காஃபி கொடுத்தா. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படி ஒருத்தங்க யூஸ் பண்ணத நான் யூஸ் பண்ண மாட்டேங்கிற லிஸ்ட் எடுத்து பார்த்தா இங்க யாருமே வாழ முடியாது ராதிகா. அரவிந்த் உன்னை எவ்வளவு அன்பா பாத்துக்கிறாரு அததான் நீ பாக்கணும். ஏய், உன் அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்ல. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு. அப்போ நீ திருந்த மாட்டேன். மாட்டேன், திருந்தவும் மாட்டேன். உங்க 2 பேரையும் வாழவும் விட மாட்டேன். ரஜினியை கஷ்டப்படுத்தினா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். உன்னால முடிஞ்சத நீ பாரு, என்னால முடிஞ்சத நான் பாத்துக்கிறேன். சவால் விடுறியா? ஆமா, அப்படியே வச்சுக்கோ. இது சவால் தான். வேணா ராதிகா, இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல. உன் முடிவை மாத்திக்கோ. யாருக்காகவும் நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்ல. ரஜினிக்கு தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவா. உன் மேல அவ அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்கா. நீதான் ஃப்ராட் தனத்தை நேர்மையா பண்ணுவியே. அவகிட்ட சொல்லாத, சொல்லாம காப்பாத்த ட்ரை பண்ணு. உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கெட்ட நேரம் எனக்கு ஆரம்பிக்கல, உனக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு. ஏய், ஏய் ராதிகா, என்ன? ஏய், ஏய் பைத்தியமா நீ? அம்மா, அம்மா. ஏய் ராதிகா, ராதிகா என்ன நீ? என்னாச்சு ராதிகா? வீட்ல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு என்கிட்ட சண்டை போட்டு என்ன அடிச்சிட்டான். பாஸ், இல்ல. ஏய் பாஸ், என்னடா பண்ண? இல்ல பாஸ். ஒரு புள்ள தச்சு போட்டு மேல சொல்றேன் கேளுங்க. ஏன்டா ஏன் அடிச்ச? உட்காரு. ராதிகா, 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 என்னாச்சுமா? ஹாஸ்பிடலுக்கு போலாம்டா. தூக்கவில்ல. ராதிகா, வாமா. ராதிகா. என்னாச்சுமா? ராதிகா. அரவிந்த், இவ்வளவு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாமா? சரிம்மா. பாத்துப்பா, மெதுவா தூக்கு. ராதிகா வா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணு தெரியாதமா இங்க வந்து உட்கார்ந்திருக்கியா? ராதிகா, பாத்துமா. பாஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க பாஸ். ஏய், என்னடா கேட்கணும்? என்ன கேட்கணும்? அங்க பாருடா, எப்படி அடிச்சிருக்க பாரு. பாஸ், ஏய், பாஸ் சொல்றது கொஞ்சம் நீ கேளுங்க. சொல்றத நான் என்னடா கேட்கணும்? ஒரு புள்ள தச்சு போட்டு கூட பார்க்காம எப்படி அடிச்சிருக்க? பாஸ், ராதிகா, என்னடி இப்படி என் பொண்ணு அடிபட்டிருக்க? அடிக்க ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் வாங்களே. நீ அடிச்சிருக்க. ஐயோ, சொல்றா. சீக்கிரமா வாங்க. சொல்லு. அம்மா, என்ன ராதிகா? என்னாச்சு? மனுஷனா நீ? அடிபட்டிருக்கு. என்ன ஆச்சு சமந்தியம்மா? ராதிகா, என்னாச்சு உனக்கு? எல்லாம் இவனால தான் ரஜினி. டேய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். பாஸ், டேய், என்னடா செஞ்சு தொலைச்ச? என்ன ஆச்சு சம்பந்தியம்மா? யாராச்சும் சொல்லுங்களேன் என்ன ஆச்சுன்னு. வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி தலையில கட்டோட வந்து நிக்கிறாளே. பார்த்திபன் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்திருந்தான் சம்பந்தியம்மா. அங்கயா? இவன் எதுக்காக அங்க வந்தா? திடீர்னு வீட்டுக்கு வந்து இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி ஃப்ளவர் வாஷ் எடுத்து என் தலையில அடிச்சான். ஐயோ, கடவுளே. இல்ல ரஜினி. என்னடா இல்ல? சத்தம் கேட்டு நான் அங்க வந்து பார்த்தப்போ ராதிகா தெல்ல அவ்வளவு ரத்தம் கொண்டு இருந்துச்சு. பாஸ், என்ன நீங்க அங்கேயும் பேச விடல இங்கேயும் பேச விட மாட்டீங்க. நான் ஒண்ணுமே பண்ணல பாஸ். அவ்வளவு நல்லவனா இருந்தா அங்க நடந்ததை ஏன்டா இங்க யார்கிட்டயும் சொல்லல? நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. அதான் அந்த டவுட்ல நாங்களே கிளம்பி வந்தோம். என் தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா
ஒரு தடவை பார்த்திபா என்ன சொல்றான்னு கேளுங்களேன். அவன் அந்த மாதிரி பண்றவன் இல்லப்பா. ப்ளீஸ். உங்களை விட பாஸ்க்கு என்னை பத்தி நல்லா தெரியும். இப்ப பேசுறது அப்பா அரவிந்த். பரவாயில்ல, குழந்தை மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. பாத்தீங்களா மாப்பிள்ள, இப்படித்தான் பேசி எல்லாத்தையும் மாத்தி விட்டுருவான். டேய், நீ யாருடா என் பொண்ணு அடிக்க? முதல்ல எந்த உரிமையில நீ அவ வீட்டுக்கு போன? ரஜினி, நீ இப்ப கேட்க போறியா இல்லையா? நீ அங்க போனியா? ரஜினி, நான் தான் சொல்றேன்லக்கா, நீ என்னக்கா இப்படி கேக்குற? இரு ராதிகா, அவதான் கேக்குறாள்ல, பார்த்திபன் என்ன சொல்றான்னு கேப்போம். ஏய், இதுக்கு மேல நீ ஏதாவது பேசன அப்படியே போட்டன. என் பொண்ணு இப்படி மண்டை உடைஞ்சு வந்து நிக்கிறா. விளக்கத்தை கேட்கணுமா? விளக்கம். பார்த்திபா, ஆமா ரஜினி, நான் போனேன். நீ எதுக்கு அங்க போன? நீ அங்க போக வேண்டிய அவசியம் என்ன? இல்ல ரஜினி, அது நீ எதுக்கு அங்க போன? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அவன் என்னடி சொல்ல போறா? பொய் தானே சொல்லுவான். இவங்கிட்ட என்ன விசாரணை வேண்டி கிடக்கு? வீட்டை விட்டு முதல்ல அவனை வெளியில போ சொல்லு. அத்தை, நான் சொல்றது கொஞ்சம். நீதான்டா ஏன் பொண்டாட்டி கை நீட்டி அடிக்க? நீ யாரா? ஃபர்ஸ்ட் என் வீட்டுக்கு எதுக்கு வந்த? எது கை நீட்டி அடிச்ச? ஐயோ பாஸ், நான் அவளை எப்போ? விடுங்க, யாரும் அவனை எதுவும் சொல்ல வேண்டாம். அம்மா, நீயும் எதுவும் சொல்லாது. என்னடி? அவன் எங்கே இருக்கட்டும். அன்னைக்கு முரளிய அடிச்சான், இன்னைக்கு என்ன? நாளைக்கு அக்காவையும் அடிப்பான். அப்பவாது அக்காக்கு புரியுதான்னு பாப்போம். உனக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ரஜினி, எதுக்காக நீ அங்க போன? அவளை நீ அடிச்சியா? எல்லாரும் கேக்குறாங்கல்ல, உன்னால பதில் சொல்ல முடியாதா? எப்படி சொல்லுவான்? பதில் இருந்தா தானே. இங்க பாரு பார்த்திபா, நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு தாலி கட்டினங்கிற உரிமையில நான் உன்னை இங்க இருக்க சொல்லல. கோர்ட்ல சொன்னதுக்காக, உன் அப்பா அம்மாவுக்காக மட்டும்தான் நான் உன்னை இங்க இருக்க சொல்லிருக்கேன். எல்லாத்துக்கும் பொறுமைன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது செஞ்சனா நானே கோர்ட்டுக்கு போய் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். நீ செஞ்சதுக்கு அவகிட்ட சாரி கேளு. ரஜினி, ஏன் போன, எதுக்கு போனங்கிற கேள்வியை கேட்டியே தவிர பதில் சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல. எல்லாருமே தான். பரவாயில்ல, என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளியில வரும். அன்னைக்கு பேசி. பாஸ், உங்ககிட்ட சாரி கேட்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு நான் கேட்கிற ஒரு சாரிக்கு பதிலுக்கு நீங்க 10 சாரி என்கிட்ட கேட்பீங்க. அரவிந்த், கொஞ்சம் பொறுமையாரு. கோவப்படாதீங்க, இப்பவும் சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. இருந்தாலும் ரஜினி சொல்றதுக்காக கேக்குறேன். சாரி. நீ தப்பு பண்ணிட்ட ரஜினி. கோர்ட்ல இவனுக்காக பேசி கூட்டிட்டு வந்த பாரு, அதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். இப்போ முரளியும் ராதிகாவும் அதுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. மாப்ள, ராதிகா இங்கேயே இருக்கட்டும், நாங்க பாத்துக்கிறோம். இல்ல சம்பந்தி, பார்த்திபனும் இங்கதான் இருக்கா. அப்படி ராதிகாவை இங்க விடுறது அவ்வளவு சரியா இருக்காது. நான் என் மருமகளை கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன். அரவிந்த், ராதிகாவை கூட்டிட்டு வா. சரிம்மா. சம்பந்தி, ராதிகா. ராதிகா,
மாசமா இருக்கிறவளுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு கூட போட விடாத அளவுக்கு இப்படி பண்ணிட்டானே. படுபாவி படுபாவி, போடா. நீ ஏண்டி நிக்கிற? போடி.